நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அது நன்மையோ தீமையோ எது செய்தாலும் அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே மனுஷர்கள் இருக்க தான் செய்வாங்க. நம்ம நன்மை செய்தாலும் இது தவறான விஷயம்னு சொல்லி நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தவறு செய்யும் பொழுது இன்னும் அதை எக்ஸாஜரேட் பண்ணி கில்ட்டி ஃபீலிங்குள்ளே இன்னும் போகும்படி செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய கமெண்ட்ஸையும் நம்ம ரொம்ப பர்சனலாக யோசிச்சுட்டு அதில் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகிடுவோம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போ அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் ரொம்ப ஆழமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அதுவே நமக்கு பெயிட்டாக மாறி டிசெப்ஷனுக்குள்ளே டெம்டேஷன்ஸ்குள்ளே போய் விழுறதுக்கு பெரிய வாய்ப்பாக மாறும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவருடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும். அப்படி இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த மனுஷ பொய்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விட்டு விலகி நம்மளுடைய ஃபோக்கஸ் ஜெயத்தை நோக்கி இருக்கும். சரி, ஒருவேளை அந்த மனுஷர்கள் சொல்கிறத நம்ம அவர்களை திருப்திப்படுத்த நினைக்கும் பொழுது அப்போவாது அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அப்பவும் கிடையாது. இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஒரு நேரத்தில் இதுவே நமக்கு பெரிய சோர்வுகளையும் டிப்ரெஷனையும் உண்டாக்கி நம்மளுடைய நோக்கம் என்பதை மறந்து போய் வேற ட்ராக்ல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சனால மனுஷன் மீது அந்த பயத்தை வைக்காம தேவன் மீது பயத்தை வைத்து அவர் வார்த்தையின் மீது அன்பு கூறுவோம்.